இப்போ கோல்டு இப்போ பண்ணலாமான்னா இப்போ தான் கோல்டு வந்து வாலட்டிலிட்டியில் இருக்குது, மேலேயும் இல்லாமல் கீழேயும் போகாமல் நடுவு நிலைமையில் இருக்குது. இட் இஸ் நாட் ஏ பொசிஷன் டு ப்ரெடிக்ட் இன் எனி டைரக்ஷன் போகுங்கிறது சொல்ல முடியாத சூழ்நிலை. இப்போது இந்த மாதிரி டயத்தில் ஏற்கனவே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு 20-30% குறைஞ்சிருக்கும். புதுசாக வாங்கலாமானாலும் கிளாரிட்டி இல்லை. இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? டேரிஃப் இஷ்யூ வந்து ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேஜில் இருக்குது. சில செக்டார் ஏறும், சில செக்டார் வந்து அதனுடைய பாதிப்புகள் இருக்கும். ஓகே சார், ஏறும்னு சொல்கிறத விட கொஞ்சம் பெரிய பாதிப்புகள் இல்லாத சில செக்டாரும் இருக்குது. நியூஸு அண்டு ட்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஃபஸ்ட்டு வந்து சஃபர் ஆகிறது ஆட்டோ அண்ட் ஆட்டோ ஆன்சிலரி பார்ட்ஸ் சம்மந்தப்பட்ட. இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னாக்கா சைடு வேஸில் இருக்குது. அப்போ நம்ம மார்க்கெட்டும் சைடு வேஸில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பொதுவாக சந்தை வந்து ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டதாக இருந்தாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ பொறுத்தவரையிலையும் சந்தை இறங்குவது என்பது ஏதோ ஒரு காரணத்தினால இறங்கும். இப்போ வந்து நமக்கு டேரிஃப் இஷ்யூனால இறங்குதுன்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக பார்த்து நல்ல செக்டார் அனலைஸ் பண்ணி. ரிஃப்ளெக்ட் மணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கவர் வந்து பார்த்தீங்கன்னா வெல்த் மேனேஜ்மெண்ட் அட்வைசர் மிஸ்டர் கோவை விஸ்வநாதன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நாளாச்சு மீட் பண்ணி. அப்புறம் எப்படி இருக்கீங்க புத் சார்? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இப்போது யூஎஸில் வந்து ட்ரம்ப் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் பாலிசின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து என்னென்ன செக்டார்லாம் வந்து பாதிக்கப்படும், என்ன சேஞ்சஸ்லாம் ஏற்படும்? இப்போது உலகளாவிய சந்தை அளவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேரிஃப் இஷ்யூ வந்து ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேஜில் இருக்குது. ஓகே, சில செக்டார் ஏறும், சில செக்டார் வந்து அதனுடைய பாதிப்புகள் இருக்கும். ஓகே சார், ஏறும்னு சொல்கிறத விட கொஞ்சம் பெரிய பாதிப்புகள் இல்லாத சில செக்டாரும் இருக்குது. எந்த செக்டார்கள் இதனால் சில சரிவுகள் மற்றும் வாலட்டிலிட்டிக்கு சான்சஸ்ன்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே சார். இப்போது ரெசிப்ரோக்கல் டேரிஃப் பண்ணுறதுனால யூஎஸ்க்கு போகிறதோ யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய பொருளுக்கோ இருக்கக்கூடிய இந்த டேரிஃபினுடைய ஏற்ற இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ இதனால் என்ன கேட்டிங்கன்னா ஒரு மெயினான இஷ்யூ இப்போ ஃபஸ்ட்டு ஆஸ் பர் நியூஸு அண்டு ட்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஃபஸ்ட்டு வந்து சஃபர் ஆகிறது ஆட்டோ அண்ட் ஆட்டோ ஆன்சிலரி பார்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸு கொஞ்சம் சரிவை நோக்கி இப்போ கடந்த 2 நாளாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, அதுலேயும் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இந்த டாடா மோட்டார்ஸு இந்த மாதிரி சில ஆட்டோ செக்டார்ஸ் நிறுவனங்கள், இந்த M&M இது மாதிரிலாம் கொஞ்சம் சரிவாக இருக்குது. பட்டு இதனுடைய முன்னெச்சரிக்கையே நம்ம எடுத்துக்கிறதா இல்லை ஆக்சுவலாகவே ஓவராலாக ஆட்டோ செக்டாரு வீக்குன்னு நம்ம எடுத்துக்கிறதாங்கிறது இந்த இடம் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியது. ஓகே, இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னால வரி விதிப்பின் சமாச்சாரத்தினால இந்த ஸ்டாக்ஸுகள் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்துக்கு உண்டியது. இது எப்போ நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னா ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு தான் வந்து அது வந்து எஃபெக்ட் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த ஏப்ரல் 2ஆம் தேதி வரலாம் இப்படி தான் வாலட்டிலிட்டியாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, பட் ஒரு ஸ்டாக் ஸ்பெசிஃபை நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, புரியுது. ஆனால் பொதுவாக ஆட்டோ செக்டர், ஆட்டோ ஆன்சிலரிஸு ஃபஸ்ட்டு இதனுடைய சஃபரிங் ஸ்டாக்ஸ். அடுத்தது ஃபார்மா. ஓகே சார். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சில FMCG ஸ்டாக்ஸ். ஓகே சார். இந்த 3 செக்டாருமே வந்து கொஞ்சம் இந்த டேரிஃப் இஷ்யூவில் கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இருக்கிறது புதுசாக நம்ம என்ட்ரி ஆகிறது அல்லது லாஸில் இருந்தால் லாஸை புக் பண்ணுறதுங்களாம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் முடிவு எடுக்கிறது ஒரு ஆரோக்கியம். புரியுது சார். இல்லை சம் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதனால் மேபி வந்து பேனிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்னாச்சு பேனிக் அப்படிங்கிறத விட சந்தை என்றாலே ஏற்ற இறக்கம் உண்டு. இப்போ இந்த நியூஸ் வந்து இதுக்கு கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் பயாஸில் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வாங்கின ஸ்டாக்ஸோ அல்லது வந்து ஹோல்டிங் ஸ்டாக்ஸோ முதலீட்டாளர்களுக்கு பற்றி கவலை இல்லை. அது நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு எப்படி இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த குறுகிய கால முதலீட்டாளர்கள் ஒரு உதாரணத்துக்கு 26,300 ஒருத்தர் என்ட்ரி ஆகிருப்பாங்க. அவங்களுக்குலாம் இப்போ 40% குறைஞ்சி ஓகே இப்போ வீக்காக தான் இருக்கும். ஓகே சார். அப்போது இடையில இந்த பாலைவனத்தில் ஒரு சோலைவனம் மாதிரி பச்சை தண்ணி, காணல் நீர் நிஜம் தண்ணீர் மாதிரி. ஓகே, பாலைவனத்தில் பாயசம் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷம். அது மாதிரி இந்த 22,000 21,975 போயிட்டு மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு 1,200 பாயிண்ட் ஏறி இருக்குது. ஓகே சார். அப்போது
சில விவரமானவங்கள் அங்கே அக்யூமுலேட் பண்ணி இந்த இடையில ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தது. பொதுவாகவே சந்தை என்பது ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டதாக இருந்தாலும் ஓகே சார், நுணுக்கம் தெரிஞ்சவர்கள் இதில் எந்த இடத்துல வேணாலும் என்ட்ரி ஆகலாம், அக்யூமுலேட் பண்ணலாம், அல்லது உரிய இடத்துல என்ட்ரி ஆகி ப்ராஃபிட் பண்ணி அக்யூமுலேட் பண்ணியும் வெளியில் வரலாம். இப்போது சந்தை வந்து நிஃப்டி 26,300 இருந்தது. ஓகே, அப்போ யாராவது என்ட்ரி ஆயிருந்தாலும் அவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருந்திருக்கும். ஓகே, அவங்க இந்த சந்தை இறங்கி ஒரு 4000 பாயிண்ட் இறங்கி மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகும்போது ஒரு உரிய இடத்துல அக்யூமுலேட் பண்ணி இருந்தால் ஓகே, அவங்களுக்கு ஒன்று அக்யூமுலேட் பண்ணி அட்காஸ்ட்டில் வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் சந்தை கொடுத்தது. ஓகே சார், பயன்படுத்தியவர்கள் பலனாளிகள், வாழ்த்துக்குரியவர்கள். ஓகே, சரி, லோவில் வாங்கி இப்போ இடையில ஒரு ப்ராஃபிட் பண்ணி பகுதி லாபம் பண்ணியிருந்தாலும் அவங்களும் கொஞ்சம் நூதனமாக ப்ராஃபிட் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிக்கலாம். பொதுவாக சந்தை வந்து ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டதாக இருந்தாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ பொறுத்தவரையிலையும் சந்தை இறங்குவது என்பது ஏதோ ஒரு காரணத்தினால இறங்கும். இப்போ வந்து நமக்கு டேரிஃப் இஷ்யூனால இறங்குதுன்னா நமக்கு கொஞ்சம் பொறுமையாக டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக பார்த்து நல்ல செக்டார் அனலைஸ் பண்ணி இந்த செக்டார் பிஇ பார்த்து அந்த இண்டஸ்ட்ரியல் பிஇன்னு சொல்லுவாங்களே அதை பார்த்து அந்த ஸ்டாக் பிஇயும் பார்த்து பிஇ மட்டும் பார்க்கக்கூடாது, மற்ற காரணிகள்லாம் இருக்குது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸு, டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸு, ப்ரொமோட் ஹோல்டிங்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உரிய இடத்துல கன்சிடர் பண்ணி ஆவரேஜ் பண்ணியும் வெளியில் வரலாம். ஓகே, இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கலாம். ஓகே, கண்டிப்பாக சார். சார் இன்னொரு நிகழ்வும் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது கோல்டு வந்து ஹைக்லேயே தான் போய்கிட்டு இருந்துச்சு, சரிங்களா? எல்லோரும் நினச்சாங்க ஒரு உச்சத்தை தோடும், கண்டிப்பாக வந்து ஒரு உச்சத்தை கொண்டு போய் தோடும் அது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு டிப்பு கோல்டில் வந்து ஒரு டிப் இருந்துச்சு. ஸோ என்ன ரீசன்னால வந்து கோல்டோட வேல்யூ சடனாக வந்து ட்ராப் ஆகிறதுக்கு காரணம் சார்? டெக்னிக்கலாக பார்க்குற போது என்ன கேட்டிங்கன்னா, கோல்டு செப்டம்பரில் இருந்து மேல் நோக்கி போச்சு. ஓகே, ஈக்விட்டி மார்க்கெட் செப்டம்பர்லேருந்து கீழ் நோக்கி வந்தது. ஓகே, ஸோ எப்பவுமே ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கும் கோல்டு மார்க்கெட்டுக்கும் ஆப்போசிட்டாக தான் மேக்ஸிமம் இருக்கும். ஓகே, இது எதனால் நடக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, டியூ டு டாலர் ப்ரைஸ் ஓகே அண்டு பாண்டு ஈல்டிங், ட்ரெஷரி பில்ஸ் ஆஃப் யூஎஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு இயக்கமும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, இப்படி இருக்கிற போது இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னாக்கா சைடு வேஸில் இருக்குது. அப்போ நம்ம மார்க்கெட்டும் சைடு வேஸில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இது மேலே ஏறுமா, இன்னும் கீழே இறங்குமா, இல்லை இறங்கி பவுன்ஸ் ஆகுமான்னு இப்போ சொல்ல முடியாத சூழ்நிலை. ஓகே, அதனால் ரெண்டுமே ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு மேலே தான் இதுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே சார். பட் வந்து இந்த டிப் டைமில் வந்து மேபி பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறதோ இல்லை கோல்டில் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சருக்கு வந்து ஒரு ப்ளஸ் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கோல்டு இப்போ பண்ணலாமா? நான் இப்போ தான் கோல்டு வந்து வாலட்டிலிட்டியில் இருக்குது, மேலேயும் இல்லாமல் கீழேயும் போகாமல் நடுவு நிலைமையில் இருக்குது. இப்போ சில இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பையிங் ஜோன், செல்லிங் ஜோன்னு தெரியும். ஓகே, அப்போ செல்லிங் ஜோன் வந்தால் நீங்கள் விற்கலாம், பையிங் ஜோன் தான் வாங்கலாம். இப்போ ஆனால் இந்த கேட்டிஸ் ஆனந்தி வாழ்க்கை மிடில் இருக்கு. இட் இஸ் நாட் ஏ பொசிஷன் டு ப்ரெடிக்ட் இன் எனி டைரக்ஷன் போகுங்கிறது சொல்ல முடியாத சூழ்நிலை. இதுக்காக நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னு நீங்கள் கேட்கறத விட நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டைலமா ஸ்டேஜஸில் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத இடத்துல நம்ம ஏன் என்ட்ரி ஆகணும்? நமக்குன்னு அந்த இண்டிகேட்டர்ஸு அந்த சில பேட்டர்ன்ஸ்லாம் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது, அது தெரிஞ்சவங்க கரெக்டாக அதை அப்ளை பண்ணி வெளியில் வரலாம், ப்ராஃபிட் புக் பண்ணலாம், அல்லது எகைன் பை பண்ணலாம், அக்யூமுலேட் பண்ணலாம், இது வேணாலும் பண்ணலாம். ஸோ இந்த பீட் அண்ட் ஸ்டாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து ஏதாச்சும் கைட்லைன்ஸ் ஒரு ஏதாச்சும் இருக்குங்களா? பீட் அண்ட் ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பீக்கில் இருந்து மார்க்கெட் பீக்கில் இருந்தாலும் சரி, அந்த ஸ்டாக்கினுடைய இயர் ஹையில் இருந்து இப்போ குறைஞ்சது ஒரு 30 to 40% இறங்கி இருந்தால் அதுக்கு பேர் தான் பீட் அண்ட் ஸ்டாக்ஸ். இது மேலும் இறங்குமா, இல்லை இந்த இடத்துல இருந்து திரும்புமா? இப்போ இந்த மாதிரி இடத்துல நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வரும். இப்போது இந்த மாதிரி டயத்தில் ஏற்கனவே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு 20-30% குறைஞ்சிருக்கும். கண்டிப்பாக புதுசாக வாங்கலாமானாலும் கிளாரிட்டி இல்லை. ஓகே, இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? நான் இந்த ஆப்பை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணலை, ஒரு உங்களுடைய தகவலுக்காக சொல்கிறேன். நம்ம ஸ்க்ரீனர் ஆப்புன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்க்ரீனர் ஆப்பில் போயிட்டு நீங்கள் இதனுடைய டீட்டெயில்ஸ், பேராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா அதில் தெரியும். ஓகே, அதில் என்னென்ன பார்க்கணும்? இண்டஸ்ட்ரியல் பிஏவோட கூட இருக்கா, குறைவாக இருக்கா? ஓகே, அதனுடைய கேபிட்டலைசேஷன் எப்படி இருக்குது? ஓகே, ரெண்டாவது அது பிளட்ஜிங் ஸ்டாக்கா இல்லை டெப்ட் ஸ்டாக்கா பார்க்கணும். அதனுடைய
3 ஆண்டுகளுக்கு உண்டான growth பார்க்கணும். ஓகே. எல்லாத்தோட என்னென்னா இந்த குவார்ட்டர்லி வைஸாக ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸு விற்றுருக்காங்களா இல்லை விற்காமல் இருக்கிற ஸ்டாக்கை கொஞ்சம் இப்போ ஏற்றிருக்காங்களா இந்த மாதிரியெல்லாம் பார்க்கணும். அது சைமல்டேனியஸாக டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் ஸ்டாக்கையும் நம்ம பார்க்கணும். ஓகே. இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த ப்ரைஸ் நியர் பாட்டம் அப்படின்னு சொல்கிற லெவலில் இருக்கா, அந்த இண்டிகேட்டர் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த லெவலில் இருந்தால் கொஞ்சம் பகுதி அளவு நீங்கள் வாங்கலாம். ஓகே. இந்த மாதிரி ஒரு பீட்டன் ஸ்டாக்ஸை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே. அதுக்கு இந்த இயர் ஹை இயர் லோ, சில ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா இயர் லோலாம் பிரேக் ஆகி வந்திருக்கு. ஓகே. இந்த மார்க்கெட் சரிவிலையும் சில ஸ்டாக்கு 52 வீக்கு ஹையை பிரேக் அவுட் ஆகி போகிறதும் இருக்குது. ஓகே. அதனால் பீட்டன் ஸ்டாக்ஸுங்கிறது மிக அளவில் சரிந்து வாங்க வேண்டிய பங்குகள்னு சொல்ல முடியாது. பட் ஒரு அக்யூமுலேட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த லெவல் பார்த்துட்டு டெக்னிக்கல் பார்த்துட்டு பண்ணுறது ஒரு ஹெல்த்தியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக.